மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக கரூர் வந்தடைந்திருக்கும் விஜய்க்கு தாவேக தொண்டர்கள் அங்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை தொடரலாம். இன்று காலை நாமக்கலில் பேசும்பொழுதே கடுமையான குற்றச்சாட்டுகளை அரசின் மீது விஜய் சுமத்தியிருந்தார். இப்பொழுது கரூரை வந்திருந்திருக்கிறார். கரூரிலே விஜயினுடைய வாகனம் செல்லக்கூடிய அந்த நெடுஞ்சாலை பகுதியில் மட்டுமல்ல, மேம்பாலத்தின் மீதும் ஆயிரக்கணக்கிலே மக்கள் கூட்டம் கூடியிருக்கின்றார்கள். மேம்பாலத்தின் மீது வாகனத்தை நிறுத்திவிட்டு விஜய் வந்த பிறகு அவருடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தை பார்த்து கையெழுத்து விட்டு செல்லலாம் என்று அவர்கள் காத்திருப்பதன் காரணமாக கரூர் மாநகருக்குள் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. கரூரில் இருந்து ஈரோடு செல்லக்கூடிய சாலை, கரூரில் இருந்து கோவை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை என்று அனைத்து முக்கிய சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. வழக்கமாக விஜய் மதிய நேரத்தில் வந்தால் கூட அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கிலே தொண்டர்கள் திரண்டு நிற்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது இரவு நேரத்திலே, மாலை நேரத்திலே அவர் ஒரு நகரத்திற்கு செல்லும் பொழுது தொண்டர்களுடைய ஆரவாரம் எப்படி இருக்கும், ஆதரவாளர்களுடைய ஆர்ப்பரிப்பு எப்படி இருக்கும் என்பதற்கு கரூர் நகரம் ஒரு சாட்சியாக இருக்கின்றது. பார்க்கும் திசையெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களாக இருக்கின்றார்கள். மேம்பாலத்தின் மீது நிற்கின்றார்கள், மாடிகளின் மீது நிற்கின்றார்கள். விஜயினுடைய கண்கள் நாலாபுரமும் சுழன்றாலும் கூட பார்க்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய துண்டோடு, தாவேகாவின் கொடியோடு தொண்டர்கள் தான் நின்று கொண்டிருப்பார்கள். அந்த அளவு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய வருகையை கரூர் நகரம் ஆரவாரத்தோடு வரவேற்றிருக்கின்றது. தொடர்ந்து விஜய் இன்னும் சற்று நேரத்திலே வேலுச்சாமிபுரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியிலே தேர்தல் பரப்புரை ஆற்ற இருக்கின்றார். அதற்காக விஜய் உற்சாகத்தோடு வரக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். இன்னும் சொல்லவும் என்றால், இன்று காலை விஜய் பேசும்பொழுது கூட நாமக்கலிலே சொல்லியிருப்பார், 2 வாரத்திற்கு முன்பாக கூட ஏதோ என்று நினைத்தேன், ஆனால் இப்பொழுது வரக்கூடிய இந்த தொண்டர்கள் கூட்டத்தை பார்த்த பிறகு ஒரு கை பார்த்து விடலாம் என்ற முடிவுக்கு நான் சென்று விட்டேன் என்று விஜய் சொல்லியிருந்தார். அதுபோன்று உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு விஜய் பேச தொடங்கி இருக்கின்றார். ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் தன்னை நம்பி, தன்னை எதிர்பார்த்து வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்த பிறகு விஜயினுடைய அந்த பேச்சும் மாறி இருக்கின்றது. தொடர்ந்து அவர் உற்சாகத்தோடு பேச தொடங்கி இருக்கின்றார். கரூரில் என்ன பேசுவார் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கரூர் நகரத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டால் கரூருக்கு வந்தாலே டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக பேசுவார்கள். இன்று விஜய் என்ன பேச போகின்றார்? டாஸ்மாக் முறைகேடு மட்டுமா, இல்லை போக்குவரத்து துறை முறைகேடு உள்ளிட்டவற்றையெல்லாம் சேர்த்து பேசுவாரா என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதே நேரம் விஜயை பொறுத்தவரை தொடர்ந்து உற்சாகத்தோடு வந்து கொண்டிருக்கின்றார். காவல்துறை அனுமதி வழங்கியிருந்த நேரம் என்பது இன்று மாலைக்குள் தேர்தல் பரப்புரையை முடிக்கக்கூடிய வகையில் அனுமதி வழங்கியிருந்தார்கள். ஆனாலும் இத்தனை ஆயிரம் தொண்டர்கள் வரும் பொழுது அந்த நிபந்தனைகள் சற்று மீறுவதுதான் அவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கின்றது. வேறு அந்த நிபந்தனைகளை பின்பற்றி ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு நகரத்தை சென்றடைவதிலே பல்வேறு சிரமங்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் கரூரில் இருந்து அந்த நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலில் பிச்சு தவிக்கக்கூடிய விதமாக தேசிய நெடுஞ்சாலையிலும் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்திருக்கின்றது. விஜயை பொறுத்தவரை நாமக்கல் முதல் கரூர் வரை வந்தடைவதற்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாகி இருக்கின்றது. காவல்துறையினர் 30 பேர் இந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான பணி, தேர்தல் பரப்புரை வாகனத்திற்கு முன்பாக மட்டுமே 30 காவல்துறையினர் இருக்கின்றார்கள், காவல்துறை உயரதிகாரிகள் இருக்கின்றார்கள். இது இல்லாமல் விஜயினுடைய தனியார் பாதுகாவலர்கள் இருக்கின்றார்கள். கயிறுகளை கொண்டு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி தாவேகா தலைவர் விஜயினுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தை தொடர்ந்து முன்பக்கமாக அழைத்து வருவதற்கான பணிகளிலே அவர்கள் ஈடுபட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து கட்டுக்கடங்காத ஒரு பெரிய கூட்டம் கரூரிலும் திரண்டிருக்கின்றது. தாவேகா தலைவர் விஜய் நாமக்கலில் தன்னுடைய உறைவீச்சை நிறைவு செய்து கொண்டு கரூருக்கு வந்திருக்கின்றார். கைக்குழந்தையோடு பலர் வந்திருக்கின்றார்கள். விஜயை பார்ப்பதற்காக அவர்கள் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். பல்வேறு இளைஞர்கள் விஜயினுடைய அந்த தேர்தல் சுற்றுப்பயண பேருந்தை சுற்றி இருந்து விஜய்க்கு கையெழுத்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். எங்கு பார்த்தாலும் விஜய் குறித்த அந்த பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. விஜயை போற்றக்கூடிய வகையிலே அந்த வாசகங்களோடு பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அண்ணா மற்றும் எம்ஜிஆர் உள்ளிட்டவர்களின் படங்களுடன் விஜயின் படத்தை இணைத்து ஏற்கனவே நாமக்கலிலே அந்த பேனர் எல்லாம் வைத்திருந்தார்கள். அதே போன்ற பதாகைகள் தான் தற்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.